தலைகளை கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய வேலை ஆண்டவர் பேசுகிறதான நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சொந்திக்க வந்திடுவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சொந்திக்க வந்திடுவரே. இயேசு போவை போவை, இயேசு போவை போவை, எந்த நாளிலுமே என்னை நலிதுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. உடைய மக்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பெருகப்படும் சாட்சிகளாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக இன்றைய வாழ்த்துதல்களை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தபடினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர், ஆயர் மற்றும் சபை மணியம் பொறுப்பாளர்கள், தலைவர்கள், பெண்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நாங்கள் நினைவு கூர்ந்து எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நான் உங்களிடத்துல ஒரு மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். தாமதமாக வந்ததற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தாமதம் என்னால் அல்ல, நான் நேரா போயிட்டேன். எனக்கு வழி தெரியல, நேரா போயிட்டேன். அங்க போனோடனே அங்க ஒரு ஸ்டாரை சொன்னாங்க, அந்த ரோட்ல போயிட்டேன். ஷகினாவுக்கு முன்னாடி இருக்கிறேன்னு சொன்னா அவர் நேரா வாங்கன்னு வர சொல்லிட்டாரு. நேரா போயிட்டேன். திரும்பறதுக்கு வழி இல்லை, ஒத்த அடி பாதையில நான் போய் மாட்டிக்கிட்டேன். இவ்வளவு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் அப்படியே சமாளிச்சு வெளியே வந்து அப்புறம் வெளியில வந்து இந்த ஸ்டார் கிட்ட வரணும். அதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எடுத்திருக்காரு. நான் அவர் சொன்ன மாதிரியே நான் அங்கிருந்து சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சாரி, தயவு செஞ்சு. ஆனா அதுக்காக நான் நிறைய நேரம் எடுக்க மாட்டேன். முக்கியமான கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் செய்வேன். நாங்க தயார். நாங்க முழு நேரமும் முழு நாளும் பேசுவதற்கு தயார். நான் 3 மணி நேரம் பேசக்கூடிய ஆளு. அதுக்கு நீங்க தயார்னா செய்யுங்க. இல்லைன்னா நீங்க ஒரே ஒரு கையை மட்டும் தூக்கினா போதும், நான் நிறுத்திடுவேன். என்ன பண்ணணும்? கையை மட்டும் தூக்கினாலே போதும், நான் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் நான் பேச நிச்சயமா மாட்டேன். உங்களை நான் கஷ்டப்படுத்தும் நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் சத்தியத்தை அறிவது நல்லது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த அருமையான வேளையில உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். இல்லம்மா, மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. யார் முன்பாக? ஆமா. அப்ப நாமெல்லாம் யாரு?
நாமளும் மனுஷர் தானே. அப்புறம் மனுஷர் முன்பாகன்றாங்க, நாமளும் மனுஷர் தானே. அப்ப யார் முன்பாக? ஆண்டவரை அறியாதவர்கள் முன்பாக, சத்தியத்தை அறியாதவர்கள் முன்பாக, கிறிஸ்துவனிடத்தில் வராதவர்கள் முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? என்னமா கேட்கல, சொல்லுமா சொல்லுமா சொல்லுங்க. ஆம், நற்கிரியை செய்ய வேண்டும், வெளிச்சம் கொடுக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, வாசியுங்கள் மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமா ஆமா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம என்னவென்று சொல்லுகிறார்? மலை மீது கட்டப்பட்ட ஒரு பட்டணம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு விளக்கு தண்டின் மீது ஏற்றப்பட்ட ஒரு தீபம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் யாருடைய கண்ணுக்கும் மறைவானவர்கள் அல்ல. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? கரெக்ட். ஒரு பட்டணத்துல இப்ப மலை மேல ஒரு வீடு இருக்கு, ஒரு சின்ன அறை இருக்கு, நமக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அடையாளமே அதுதான் சொல்லுவாங்க. அங்க ஒரு மலை இருக்குங்க, அது மேல ஒரு வீடு இருக்கும், அதுக்கு எதிர்த்த தெருவுல நீங்க வந்தீங்கன்னா எங்களை பார்க்கலாம். சொல்லுவாங்களா மாட்டாங்க? சொல்லுவாங்க. அப்ப மலை மீது வைக்கப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற பட்டணம் மறையாது. விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட தீபம் எல்லாருக்கும் தெரியும், வெளிச்சம் கொடுக்கும் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்டவர்களாக சிந்தித்து நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம செய்கிற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, அல்லது நன்மையை காட்டிலும் தீமை அதிகமாக கவனம் பெறுகிறது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. நான் நேரம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன். நீங்க கொஞ்சம் நேரம் கொடுப்பீங்க நான் நம்புறேன். நம்பலாமா வேணாமா? ஒன்னும் சத்தமே காண, ஒன்னும் சத்தமே சொல்ல மாட்டேன். ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா சபையிலையும் போனா 2 விஷயத்தை கேட்பேன். முதல்ல செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் கேட்பேன். சொல்லட்டுமா? இங்க சொல்லலாமா? சொல்ல. அதாவது ஒண்ணு, நேரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ல. தயாரா தயார் இல்லையா? தயாரா தயார் இல்லையா? ஒன்னும் சத்தம் இல்லை. அப்ப முடிவு பண்ணிட வேண்டியதான். முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அடுத்தது, நான் வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன். கேள்விக்கு என்ன பண்ணணும்? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. ரைட், வெரி. ஆனா பொதுவா சொல்ல மாட்டாங்க இல்லையா? பொதுவா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? வெரி குட். சரியான பதில், சரியான பதில். அப்ப தப்பாயிடுமோ அப்படின்னு தயக்கம் எல்லாருக்கும். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க சொல்ற எந்த பதிலும் தவறு என்றே சொல்ல மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன்? தவறுன்னே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன வேணா சொல்லலாம், நான் கேட்பேன். நீங்க பதில் என்ன வேணா சொல்லலாம், தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? என்னமா? ஆமா, நீங்க தாராளமா தைரியமா சொல்லலாம். எல்லாத்தையும் ரைட்டுன்னு தான் சொல்லணும். நீங்க என்ன சொல்லுங்க, ரைட்டு ரைட்டு அப்படித்தான் சொல்ல. நீங்க இதுக்கப்புறம் பாருங்க, முடிக்கும் போது நீங்களே சொல்றீங்க, கரெக்ட் தாயா, நீங்க கரெக்டா தான் சொல்லிட்டு போனீங்க. கரெக்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரைட். சரி, இப்ப நீங்க தயார். நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்வீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மலை மீது வைக்கப்பட்ட பட்டினமாக நம்மை பார்க்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? வாசியுங்கள் ரோமர் 2:16. சாரி, 12:2.
ஆ ஆ ஆ ஆ ஆ ம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். இதுதான் அனுபவம். நாம் இப்படிப்பட்ட அனுபவத்துல அனுதினமும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அனுதினமும் நாம் இப்படிப்பட்ட அனுபவத்துல வளர வேண்டும், ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமோ இல்லையோ, என்னுடைய செயல், என்னுடைய நடக்கை என்னை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது, அல்லது ஆண்டவரை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நம்புகிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, நம்புறீங்களா? ஆமா. அப்ப நான் கிரியையினாலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சி. நம்முடைய ஜீவியம் சாட்சியின் ஜீவியமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களை குறித்து நான் அதிகமாக கேள்விப்பட்டேன், நானும் பார்த்திருக்கிறேன். ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப காலம் ஆயிட்டது, என்ன உங்களுக்கு நினைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா யாருக்காவது? இருக்கு. அம்மா மட்டும் சொல்றாங்க பார்த்த மாதிரி இருக்குதா? வெரி குட். அப்ப உங்களை எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய முறை வந்து இருக்கிறேன். இப்ப நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே வளருகிறவர்களாக மாற வேண்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறீங்க, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா? அதேதான், நான் சொல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. ரொம்ப குறை. நம்ம நம்ம அல்லா குண்டாவா? அல்லா அல்லா குண்டா? அல்லா குண்டால ஆண்களுக்கு குறைச்சலா? ஆண்களுக்கு குறைச்சலா? குறைச்சலா இல்லையா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க தெரியல. ஆமா, சரி, அது பாத்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆலயத்தை கட்டுவது பெருசு இல்ல, ஆலயத்தின் நம்முடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் வரணும். பிள்ளைகளை சாட்சியுள்ள ஜீவியத்துல நடத்துகிற பொறுப்பு தாய்மார்களுக்கு உரியது மாத்திரமல்ல, பெற்றோர் ஆண்களுக்கும் உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானே வரலன்னா நான் எப்படி என் பிள்ளைய சாட்சியா வளர்ப்பேன் என்கிற ஒரு கேள்வியையும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்க வீட்டுல போய் இதை சொல்லுங்க, பேசுங்க, அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் மிக மிக முக்கியம். கர்த்தர் நமக்கு முக்கியம். இன்னொரு முக்கியமான, நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம் ஆதியாகமம் 26:5 நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே? கரெக்டா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்களா? நீங்க சொல்லனா நான் நிறுத்தி, உண்மையிலே என்னால பண்ண முடியாதுங்க. நீங்க பேசினாதான் உண்டு. இப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? மறுபடியும் வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! ஐயோ, என்னமா? கரெக்டா? பெரிய ஆசீர்வாதம் இல்ல? இந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு வரணுமா? நான் பேசுறது புரியுதாமா? புரியுதா? எல்லாம் தமிழ் புரியுதா? தமிழ் புரியுதா? நான் பேசுறது கேக்குதா? கடைசியில இருக்கிறவங்களுக்கு கடைசியில கையை தூக்குங்க பார்க்கலாம். கடைசியில வெரி குட், ரைட். எல்லாருக்கும் தமிழ் புரியுதா? சரி, ஓகே. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4வது வசனத்தை வாசிக்கணும்.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விதிகளையும் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், அதான் சொல்றார், நாமளும் ஆண்டவருடைய விதிகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் நான் கட்டுப்பட்டு நடந்தால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மைங்க, இதுதான் சத்தியம். சரி, இப்ப செய்திக்கு வரலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? நாம இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா? இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன நோக்கம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன நோக்கம்? என்னமா? வெரி குட். நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். வெரி குட். அதுக்காக தான் நீங்க இந்த பூமியில பிறக்கப்பட்டீங்க. வெரி குட். அடுத்தது அடுத்தது என்னம்மா? ஒருத்தர் தான் சொன்னாங்க, சொல்லுங்கம்மா. பத்தியா பத்தியா நோக்கம் தெரியவில்லை. தெரியலையா? இல்ல, தெரிஞ்சா தெரியுதா தெரியலையா? அதையாவது சொல்லுங்க. தெரியலையா? என்னங்க நீங்களே சொல்லிடுங்கன்றீங்களா? சரி, ரைட், வெரி குட், வெரி குட். ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை. வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது. 1 தெசலோனிக்கேயர், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்ப எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? என்ன நோக்கத்திற்காக என்னை படைத்திருக்கிறார் என்றால் என்ன நோக்கம்? பரிசுத்தம். கரெக்டா? கேக்குதாமா? என்ன நோக்கம்? ஃபர்ஸ்ட் நோக்கம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். பரிசுத்த ஜீவியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம். புரிந்து கொள்ளுங்கள். யாரு கேட்டாலும் எப்பவும் சொல்லக்கூடிய அந்த நிலையில நீங்க இருக்க வேண்டும். முதல் நோக்கம் பரிசுத்தம். இரண்டாவது நோக்கம் மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். வாசிங்க தமிழ்ல. இருந்ததே ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்ப இரண்டாவது நோக்கம் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததியாக நம்மை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மை இந்த பூமியில படைத்ததனுடைய நோக்கம். முதல் நோக்கம் பரிசுத்தம், இரண்டாவது நோக்கம் தேவ பக்தி, மூன்றாவது ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:21. இல்லம்மா, ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப மூணாவது நோக்கம் என்ன? யாரை துதிக்கணும்? தேவனை துதிக்க வேண்டும், படைத்தவரை துதிக்க வேண்டும், என்னை ஆளுகிறவரை துதிக்க வேண்டும், என் மீது நோக்கமாய் இருக்கிறவரை துதிக்க வேண்டும், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவரை துதிக்க வேண்டும், என்னை நேசிக்கிற கர்த்தரை நான் துதிக்க வேண்டும். ரைட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய நோக்கங்க. தயவு செய்து உங்களுடைய இதய பலகையில ஆழமாக பதிய செய்து கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம், நான் இந்த பூமியில பிறந்ததனுடைய பிரதானமான நோக்கங்கள் 3. 1, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்பர் 2, பக்தி, தேவ பக்தியோடு வாழ வேண்டும்.
மூன்றாவது, அவரை துதிக்கிற ஜனமாக, அவரை மகிமைப்படுத்துகிற ஜனமாக, அவருக்காக எப்போதும் சாட்சியாக நிற்கிற ஜனமாக மாற வேண்டும். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை என்ன பண்ணாங்க? அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. ஆனா என்ன பண்ணாங்க? ஆமா, செங்கற் சூளையில 7 மடங்கு அதிகமான சூடேற்றப்பட்ட செங்கற் சூளையில கொண்டு போய் போட்டு விடுவோம் என்று சொன்னார்களா? சொன்னார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஐயா இல்லைங்க, எங்களை போட்டுறாதீங்க, எங்களை காப்பாத்துங்க, நான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க? போட்டுறியா பரவாயில்ல, ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவரை அல்லாமல் வேறு ஒருவரையும் நான் என்ன பண்ண முடியாது, வணங்க முடியாது என்று ராஜாவுக்கு முன்பாக நின்றார்கள். ரைட்டா? புரியுதா? ராஜாவுக்கு முன்பாக இந்த மூவரும் அவரை எதிர்த்து, ஒரு சட்டத்துக்கு எதிராக யாராவது நிற்க முடியுமா? ஒரு ராஜாவுக்கு. இன்னைக்கு நாம எந்த ஆட்சியில் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஆட்சியில் இருக்கிறோம் தெரியுமா? நாம எப்படிப்பட்ட ஆட்சியில் இருக்கிறோம்? என்னமா? மக்கள் ஆட்சியில் இருக்கிறோம் இல்லையா? சுதந்திரமான ஒரு சட்ட திட்டத்துக்குள் நாம் அடங்கி இருக்கிறோம். எல்லாரும் ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஆனால் முடியாட்சி அப்படி அல்ல. முடியாட்சி என்பது அப்படி அல்ல. அவர் சொன்னதுதான். ராஜா யாரை கொல்ல வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டா ஒருத்தராலையும் மாற்ற முடியாது. அந்த சூழ்நிலையில இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்றார்கள். இதுக்கு பேரு பக்தி. இதுக்கு பேரு பக்தி. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேரு ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இங்க இருக்கிறீர்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளவுதானா? என்னம்மா? நேசிக்கிறீங்களா? நேசிக்கணும்ன்றீங்களா? நேசிக்கிறீங்களா? நேசிப்போம். வெரி குட், வெரி குட். எல்லாரும் நேசிக்கிறீங்க. சரி, வாசியுங்கள். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நல்ல கவனிங்க, இங்க பாருங்க, அங்க பேசக்கூடாதுமா, என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நீங்க பக்கத்துல பேசக்கூடாது. பேசுமா, சொல்லுமா, வாசி. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். போதுமா? இப்ப எத்தனை பேர் கை தூக்குனாங்க? 9 பேர் கை தூக்குனாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. 9 பேராவது பதில் சொல்லுங்க. அப்ப நேசிக்கிறதுனா எப்படி? ஆமா, அப்படிதான் நேசிக்கிறது. வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னா என்ன ஆகும்? கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. என்னம்மா? என்ன சொல்றீங்கம்மா? கர்த்தாவே கர்த்தாவே. ஆமா, வாசிங்க 7:22. மத்தேயு 7:22. அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஆமா, பாத்தீங்களா? இது யாருக்கு? நமக்கு இல்ல. அற்புதம் செய்யறவங்களுக்கு, அடையாளங்களை செய்யறவங்களுக்கு, நான் பெரிய பெரிய வியாதியஸ்தரை குணமாக்கினவங்களுக்கு அவங்க சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே நாங்க சுகம் கொடுத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம் இல்லையா? அப்பெல்லாம் யார் செய்வாங்க? ஒரு நல்ல ஊழியக்காரன் செய்வாங்க தானே. ஆனா ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஆமா, ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவங்க அவருடைய கற்பனையின்படி நடக்கவில்லை, அவருடைய கட்டளையின்படி நடக்கவில்லை. எல்லாரும் அற்புதம் செய்ய முடியும்,
எல்லாராலும் முடியும். அற்புதம் எல்லாருக்கும் உண்டு. ஒண்ணு வேண்டாங்க, ஒரு செங்கலை கொண்டு போய் அங்க வச்சுட்டு 2 நாள் விழுந்து கும்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கல்லை கொண்டு அங்க வச்சுட்டு விழுந்து கும்பிட்டீங்கன்னா அது கூட அற்புதம் செய்யுமா? செய்யாதா? செய்தான், செய்யும். கல்லு செங்கலுங்க, இங்க கட்டினீங்க இல்லையா? கல்லு கட்டினீங்க இல்லையா? இந்த ஆலயம் கட்டுறதுக்கு கல்லு கட்டணும் இல்லையா? அந்த செங்கலை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அதை உழுந்து கும்பிட்டீங்கன்னா கூட அற்புதம் செய்யுங்க. செய்யாதா? அப்ப நீங்க சரியா வேதத்தை வாசிக்கலன்னு அர்த்தம். அப்ப இன்னும் நான் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு செய்தி எடுக்கணும்னு தோணுது இப்ப. ரைட்டா? இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மோசே எகிப்து தேசத்துக்கு போனார் இல்லையா? அந்த மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக போனாரா? மோசே என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனம் எகிப்துல மாட்டிட்டு இருக்குப்பா, அவங்கள விடுவி அப்படின்னு சொன்னாரா? சொன்னார். கையில என்ன பண்ணாரு? ஒரு கோலை கொடுத்தார். நீ போ, அந்த கோலை அந்த பார்வன் முன்ன பத்தி அடையாளம் பார்க்கணும், அதனால நீ அந்த அடையாளம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோலை கொடுத்து அனுப்பினாரு. இவர் பார்வன் கிட்ட போனாரா? போனார். போயிட்டு கோலை போட்டாரா? போட்டார். போட்ட உடனே என்ன ஆச்சு? பாம்பாச்சு. உடனே அவன் என்ன பண்ணான்? போட்டானா? வந்துச்சா? வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அப்போ கல்லுக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நாம யார வணங்குறோம் என்பதுதான் முக்கியம். ரைட்டா? அற்புதம் எல்லா இடத்துலயும் நடக்கும், எங்க போனாலும் நடக்கும், யார் சொன்னாலும் நடக்கும். அற்புதத்துக்கு அதுக்கு விதவே கிடையாது. அதுக்கு ஒரு வேற விஷயம் இருக்கு, அது இன்னும் உள்ள போகணும், அது நேரம் ஆயிடும். அதனால அங்க போகல. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் என்பது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள். நம்மிடத்துல என்ன இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட நாமெல்லாம் எதை நம்பி போய் கொண்டிருக்கிறோம்னா அற்புதங்களை, அடையாளங்களை நம்பி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, தனித்துவம் இருக்கிறது. கிறிஸ்தவம் வார்த்தைக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. என்ன என்று கேட்டால், யாரிடத்திலும் இல்லாதது. அற்புதம் எல்லா இடத்திலும் நடக்கும், ஆனா யாருக்கிட்ட எது இல்லை தெரியுமா? சத்தியம் இல்லை அவர்களிடத்தில். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தினாலே நீ அற்புதம் பண்ணலாம், ஆனா நீ யாரு? அக்கிரம செய்கைக்காரன், நீ என்னை விட்டு வெளியே போ. புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, அற்புதத்தை நம்பி மோசம் போகாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் என் நாமத்தினாலே கடைசி காலத்துல வருவார்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் நினைச்சுக்கிட்டான், ஆனா அப்படி அல்ல. வார்த்தையை நாம் எப்படி வாசிக்கணும் தெரியுமா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம வாசிக்கணும். எங்க நாம எப்படி வாசிக்கிறோம்? சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எத்தனை பேரு டெய்லி வேதம் வாசிக்கிறவர்கள்? எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8. நீ தூக்குனியாமா? 9. ஏங்க எல்லாமே 9ல வருது. வேத வாசிப்பு எத்தனை பேரு? சரி, அடுத்த கேள்வி, குடும்ப ஜெபம் எத்தனை வீட்டுல நடக்குது? 1 2 3 4 5 6 7 8. எல்லாம் அரைக்கை கால் கையெல்லாம் தூக்குறாங்களா? எப்படி அது கணக்கு? அதெல்லாம் என்ன? அது சேர்த்துக்க இல்லையா? சேர்த்துக்கலாம் இல்லையா? அதுவும் 9ஆ தான் வருது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு. வசனம் தெரியும், அடிப்படை தெரியும், ஆனால் என்ன நடக்காது? அதப்படி நான் செய்ய மாட்டேன். அப்படித்தானே? பிரியமானவர்களே, தயவு செய்து கடைசி காலத்தில் இருக்கிறோம், புரிந்து கொள்ளுங்கள். மிக மிக பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதுவே ரட்சணை நாள் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய
தருணம் இது, இனியும் காலம் செல்லாம். டிவி பாக்குறது பழக்கம் உண்டா? எத்தனை பேருக்கு டிவி பாக்குற பழக்கம் உண்டா? டெய்லி பார்த்துனே இருக்கிறோம். ஆமா தானம்மா? டெய்லி பாக்குறோம். என்ன பாக்குறோம்? சீரியல் பாக்குறோம். ரைட்டா? ஆனா பார்க்க வேண்டியது பார்க்கறது கிடையாது. நேற்றைக்கு கடந்த வாரத்துல என்ன நிலைமை தெரியுமா? கடந்த வாரத்துல என்ன நிலைமை தெரியுமா? ஸ்பெயின் நாட்டுல ஆதியில ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை அனுப்பினாரே, அது போன்ற ஒரு சூழலை ஸ்பெயின் நாடு சந்தித்தது. தெரியுமா எத்தனை பேருக்கு? ஒண்ணு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்றதான் கேள்வி. தெரிஞ்சு நம்ம ஒண்ணுமே பண்ணல தானம்மா? பிரேயர் பண்ணீங்க. ரைட் ரைட் ரைட். சரி சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனா ஜாக்கிரதை படுங்க. 2020 கொரோனா வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? கொரோனா வந்ததா? ஏன் வந்ததுன்னு தெரியுமா? என்னம்மா? கொள்ளை நோய் கடைசி காலத்துல வரும்ன்றாங்க. ரைட். அப்புறம் வேற யாரு? கொள்ளை நோய் வந்தது யாருக்கு தெரியும்? வந்துச்சா? ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? அம்மா சொல்றாங்க கடைசி காலம் அதனால வந்துச்சுன்றாங்க. வேற யாரு என்ன சொல்ல போறீங்க? சைனாவில இருந்து வந்துச்சுன்றீங்க. யாத்ராகமும் 15:26 வாசி. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் சைனாவில இருந்து வருதுன்னு சொல்லிச்சாமா? சைனாவில இருந்து வருதுன்னு சொல்லிச்சா? இப்ப நீங்க தானே சொன்னீங்க சைனாவில இருந்து வந்துச்சு, சைனாக்காரன் பண்ண சதி அப்படின்னு தானே சொன்னீங்க. சைனாக்காரன் பண்ண சதின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்படிதான் நாம வசனம் எழுதி வைத்திருப்பதை கூட நாம புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள் இல்லையா? அப்ப இதற்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? அந்த கொள்ளை நோய்க்கு என்ன காரணம்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதான் காரணம். வாசிங்க மறுபடியும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகள் யாவையும் வரப்பண்ணேன். சரி சரி, எகிப்தின் வியாதினா என்னங்க? 10 வாதைகள். வெரி குட். அப்போ 10 வாதையில ஒண்ணுதான் கொள்ளை நோய். ரைட்டா? 10ல 1. அப்போ ஏற்கனவே வந்தது. கரெக்டா? ஏன் அன்னைக்கு எகிப்துக்கு வர பண்ணுது? ஏன்னா அவரை தொழுது கொள்ள தம்முடைய மக்களை அனுப்பவில்லை என்பதற்காக ஆண்டவர் அந்த நாட்டிற்கு கொள்ளை நோய்களை அனுப்பினார் அல்லது வாதைகளை அனுப்பினார் இல்லையா? இப்ப சொல்லுங்க, கொரோனா ஏன் என்னமா? சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டேன்றீங்கம்மா. ஏன் வந்தது? ஆமா, ரைட்டா? இப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இன்னையுடைய செய்தி என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்கு தண்டின் மீது ஏற்றப்பட்ட தீபமாக நாம் வாழ வேண்டும், விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இல்லையா? நம்மை பார்த்து இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், பட்டணம் மலை மேல ஏற்றப்பட்ட பட்டணம், கட்டப்பட்ட வீடோ அல்லது பட்டணமோ எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். அப்ப நம்ம இந்த உலகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. கவனிக்குதா?
இந்த உலகம் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய செய்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்கிறேன், இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன செய்வேன் என்று உலகம் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த தலைப்பை தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது விசேஷமான ஒரு செய்தி. நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது மூன்றாக சொன்னேன். ஒன்று பரிசுத்தம், இரண்டாவது பக்தி, மூன்றாவது ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லது துதிக்கிறோம். ரைட்டா? வாசியுங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நாம எதற்கு ஆலயத்திற்கு வருகிறோம்? எதுக்குமா வரோம்? சொல்ல, நீங்க பேசலன்னா நான் என்ன சொல்லுமா? என்னமா? ஆராதிக்க வருகிறோம். எதற்காக ஆராதிக்க வேண்டும்? என்னமா? ஓய்வு நாளுக்காக ஆராதிக்க. ரைட்டா? சரி, அம்மா சொல்றாங்க ஆராதனைக்கு. வேற யாருக்கும் ஒரு பதிலும் இல்லையா? அம்மா பின்னாடி பின்னாடி எதற்காக ஆலயத்திற்கு நாம் வருகிறோம்? யதார்த்தமா சொல்லுங்க. நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், நீங்க சொல்றத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னா, தப்புன்னே சொல்ல மாட்டேன்னு சொன்னா, நான் ரெடியா இருக்கிறேன், நீங்க ரெடி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. எதுக்குமா நீங்க எதுக்குமா வரீங்க? நீங்க தான் நேரா உங்களதான். சொல்லுமா சொல்லுமா, எதுக்குமா ஆலயத்துக்கு வர்றீங்க? நீங்க எதுக்குமா வரீங்க? இங்க எல்லாம் தலை குஞ்சிட்டா அவர்தான் முடிஞ்சு வச்சுக்காரு. எல்லாம் தலையை குஞ்சிட்டாங்க. எல்லாம் என்ன பண்றாங்க? ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம்? சொல்லுங்க. சத்தியத்தை கேட்பதற்காக. ரைட். அவங்க ஆராதிக்கணும்னு சொன்னாங்க, சத்தியத்தை கேட்கறதுக்கு. வேற யாரும் என்ன சொல்ல போறீங்க? சரி, ஓகே, இது ரெண்டையும் வச்சுக்கலாம். நாம எதுக்குமா ஆராதிக்கணும்? சிருஷ்டித்தார். வெரி குட். ஆமா, அவர் என்னை படைச்சாரு, என்னை உருவாக்கினாரு, என்னை காப்பாத்துறாரு, என் தேவைகளை சந்திக்கிறார். நான் எனக்கு ஆபத்துன்னு போது அப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா உடனே கை கொடுத்து என்னை தூக்கி விடுறாரு. அதுக்காக வர்றீங்க, அதுக்காக ஆராதி. நீங்க என்னமா சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சத்தியத்தை கேட்கறது. ரைட்டா? சத்தியத்தை கேட்கறது. சரி, கேட்ட சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா? புரியுதாமா கேட்ட கேள்வி? அதாவது சத்தியத்தை கேட்கறதுக்காக வரும். ரைட்டா? எல்லாரும் அதுதானே, அதுக்கு தான் வரும். இப்ப சொல்லுங்க, சத்தியத்தின் படி நான் நடக்கிறேனா இல்லையா? வெரி குட், வெரி குட். இல்லைன்ட்டாங்க நீங்க. இல்ல, வெரி குட். நீங்க நீங்க சொல்ல மாட்டேன். வெக்கப்பட்டா எப்படிங்க அது? இல்ல சிரிச்சா எப்படிங்க அது? உண்மையை பேசணும்ல. அட்லீஸ்ட் இப்போ அது உண்மையை பேசலாம். நான் நடக்கிறேன் ஐயா. இல்ல 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 ஐயா. சத்தியத்தை நான் கேட்கறது புரியுதா? கேள்வி புரியுதா? அதாவது நான் எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறேன்? வார்த்தையை கேட்பதற்காக. கரெக்டா? வார்த்தை கேட்கறது. அப்ப கேட்டா என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கணும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நடக்கவில்லை, நடக்கல. கரெக்டா? நடக்கல. எப்ப நடக்கிறதா உத்தேசம்? உத்தேசமா ஒரு டேட்டை சொல்லுங்க, வருஷத்தை சொல்லுங்க. 2025, 2030 கேக்குதா? 2040,
ஏதாவது வித்தியாசமான டேட்டு வருஷம் இருக்கா இல்லையா? சரி, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். ஆனா அதை நான் நிறைய சொல்ல முடியாது, எனக்கு நேரம் இல்லை. ஆல்ரெடி 40 நிமிஷம் ஆகி போச்சு. இதுக்கு மேலே நான் உங்களை வைக்க முடியாது. வேகமாக ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேறொரு சமயம் நீங்க வாய்ப்பு கொடுப்பீர்களானால் இன்னும் விலாவரியா பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க, நான் சத்தியத்தின்படி நடக்கவில்லை. நான் சத்தியத்தை கேட்கிறேன். ஆண்டவர் 2 காது கொடுத்திருக்கிறாரு. ஒரு காதுக்குள்ள சத்தியத்தை வாங்கி மறு காது வழியாக விட்டு விடுவதற்காக அந்த காது கொடுத்திருக்கிறார். கரெக்டா? எதுக்குமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னமா? சத்தியத்தின்படி நடக்கிறீங்க, சத்தியத்தின்படி தான் வாழறீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, சத்தியத்தின்படி வாழ்வது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நாம் இப்ப அம்மா கிட்டயே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அவங்க அடிச்சு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றேன்? சத்தியத்தின்படி வாழறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தானே மற்றவங்களுக்கு புரியும். இப்ப ஒண்ணு சொல்லுங்கம்மா, மாரியம்மான்னு ஒரு பேர் சொல்றேன். உங்க பேர் என்னம்மா? உங்களுக்கே 2 பேர் இருக்குதா? என்னென்ன பேர் சொல்லுங்கம்மா. நீங்க தான் எனக்கு தேவை. நீங்க தான் சரியா வந்து மாட்டினீங்க பாருங்க, சரியா வந்து மாட்டினீங்க. ரைட்டா? இந்த இவங்கள அம்மாவை பிடிச்சிக்கலாம். லக்ஷ்மி, மார்கரெட் 2 பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள. சரி, வாசிங்கம்மா. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இப்பதான் சொன்னாங்க, இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, நீங்க சொல்லுங்க, மோசேன்ற பேர் ஏன் வந்துச்சு? ஜலத்திலிருந்து எடுத்தபடினாலே அவனுக்கு மோசே. ரைட்டா? அப்ப உங்களுக்கு லக்ஷ்மின்ற பேரு கரெக்டா, மார்கரெட் பேரு கரெக்டா? எதுக்கு எப்படி ஞானஸ்தானம்? இப்ப மோசேக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குமா, அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நாம என்ன செய்கிறோம் என்பது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் அதுக்காக ஒண்ணுமே தப்பெல்லாம் சொல்லல. யதார்த்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரு அம்மா வராங்க, அவங்க பேர் என்ன சொல்றாங்க? என் பேர் என்னன்னு மாரியம்மான்றாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? அவங்கள அந்த பேர் சொன்ன உடனே இந்துன்னு சொல்றீங்க. கரெக்டா? ரைட். இன்னொரு அம்மா, அதே அம்மா, அவன் பேரு மேரின்றாங்க. என்னன்னு நினைப்பீங்க? கிறிஸ்தவங்கன்னு நினைப்பீங்க. இன்னொரு அம்மா மிரியம்னு சொல்றாங்க. என்ன நினைப்பீங்க? முஸ்லீம்னு நினைப்பீங்க. ரைட்டா? இப்ப பேரை வச்சு என்ன பண்ணிடுறீங்க? ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்படிதான் சத்தியம் சொல்லியிருக்கான், இப்படிதான் சத்தியம் சொல்லியிருக்கான். ஏன்னா ஆதாரத்தை நிறைய காட்டுவேன், வேதத்துல நிறைய ஆதாரங்களை காட்டுவேன். மோசேவுக்கு என்ன பேர் என்றால், அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே அவனுக்கு மோசே என்றுதான் பெயர். அப்படியானால் அது நம்பிக்கையின் பெயர் அல்ல, விசுவாசத்தின் பெயர் அல்ல, அது ஒரு காரண பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சத்தியத்தின்படி வாழுகிறேன்னு சொன்னீங்களா? நீங்க தானே சொன்னீங்க. வாழறீங்களா? வாழறீங்களா? இப்பவும் வாழறீங்க. சரி, ரைட், சரி, ரைட். அப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது இல்லையா? இப்பதான் அவங்க சொன்னதுக்கு நான் ஆதாரத்தை காட்டினேன். அப்பவும் நான் என்ன பண்றேன்? நான் சத்தியத்தின்படி தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நிறைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, நிறைய காரியம். சரி, இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா, மதங்களின் பெயர்களை சொல்லு. நம்ம இந்தியாவில் மதங்கள் இருக்கா? மதங்களின் பெயர்களை சொல்லு. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என்னது? கிறிஸ்தவர்கள்,
இந்து, முஸ்லிம். சரி, மெயின் மெயின் மதத்தை சொல்லிட்டாங்க. அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. மெயின் மதம் இல்லையா? கிறிஸ்டியன், முஸ்லிம், இந்து. ரைட். இப்ப கிறிஸ்தவம் மதமா? ஏமா ரெண்டு மாத்தி மாத்தி சொல்லுங்கிறாங்க. ரெண்டு பேர் வச்சுருக்கிறதுனால அப்படிதான் பேசுவாங்க போல. இப்பதான் மதத்தின் பெயரை கேட்டா கிறிஸ்தவ மதம்னு சொன்னாங்க. இப்ப ஆமாவான்னா இல்லைன்றாங்க. இப்ப எதை எடுத்துக்கிறது? நான் சொல்றது புரியுதாமா? கிறிஸ்தவ மதமா? கிறிஸ்தவ மதமா? கிறிஸ்தவம் மதமா? வாசிங்க, வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:4. ஆமா. அப்போ ஒண்ணு வேண்டாம், ரொம்ப படிக்க வேண்டாம், அது மெயின்லயே வந்துருச்சு. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு என்னன்னு சொல்றாங்க? வசனம் என்ன சொல்லுது? மார்க்கம் என்று சொல்லுகிறது. ஆனால் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரெக்டா? அப்போ கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு என்ன பெயர்? மார்க்கம். மார்க்கம்னா என்ன அர்த்தம்? வழி. வெரி குட். எதற்கு வழி? இயேசு கிறிஸ்துவை அல்லது தேவனை அடைவதற்கு வழி. எது வழி? கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை சேர்வதற்கான வழிதான் கிறிஸ்தவம் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவத்தை மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பெயரை வச்சு அவர் கிறிஸ்தவர், அவர் முகமதியர், அவர் இந்து என்று பிரிக்கிறோம். வேதம் அப்படி சொல்லவே இல்லை, எங்கேயும் சொல்லவே இல்லை. வாசியுங்கள், மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் ஏசாமிக்கு இயேசுன்னு பேர் எதுக்கு வந்துச்சு? ஆமா, அவர் ஜனங்களின் பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிப்பார் என்பதற்காக அவருக்கு இயேசு என்று பெயர் வந்ததே தவிர அதுக்கு என்ன பேரு? காரண பெயர். இயேசுன்னு அவருக்கு பெயர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? அவர் பாவங்களிலிருந்து மக்களை மீட்டு ரட்சிப்பார் என்பதற்காக அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அது நம்பிக்கையின் பெயரும் கிடையாது, அது விசுவாசத்தின் பெயரும் அல்ல என்பதை புரிந்து கொள்ளும். சரியா? சரி, நான் அதுக்கு அப்புறம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அடுத்த வசனத்துக்கு போலாம். மார்க்கு 12:30. முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஆமா, இப்ப நம்முடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக வாசியுங்கள், யாத்திராகமம் 20:3-4 வசனங்கள். ஆமா. சேவிக்கவும் வேணாம். அப்ப துதி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னுடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கு 12:30 சொல்லுகிறது. நான் பரிசுத்தமா எப்படி வாழ வேண்டும் என்று கலாத்தியர் 22-23 வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அப்படியானால் என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் கிறிஸ்தவம்
வழியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை அடைவதற்கு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருடைய வழியில நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நான் பரலோகத்திற்கு போக முடியும், நித்தியத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அம்மா மார்கரெட் அம்மா சொன்னாங்க, நான் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறேன் என்றால் பரலோகம் போவதற்கு என்று சொல்லுகிறார். பரலோகம் போவது என்பது நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டுப்பட்டு சாட்சியாக வாழ்ந்தால் மட்டுமே போக முடியுமே தவிர வெறும் நம்பிக்கை நம்மை கொண்டு போகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, தலைகளை தாழ்த்துங்கள், ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சில உண்மைகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இந்த உண்மைகளை தயவு செய்து ஆராயுங்கள். வேதத்தை வாசிக்க தவறி இருக்கிறவர்கள் இன்று முதல் வேதத்தை அனுதின தியானமாக மாற்றுங்கள். குடும்ப ஜபம் இல்லாத குடும்பங்கள் இன்றே குடும்ப ஜபங்களை ஆரம்பியுங்கள். ஆலயத்திற்கு பிரவேசம் ஒவ்வொரு வாரமும் நாம் பங்கெடுக்க வேண்டும். ஓய்வு நாளின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அந்த வசனத்தை நின்னுகிட்டே படிங்க. எசேக்கியல் 20:12 ஆமா. ஓய்வு நாள் என்ன பொருள்? ஓய்வு நாள் என்பது என்ன? ஓய்வு நாள் என்பது என்ன? ஓய்வு நாள் என்பது என்னமா? பரிசுத்தம். ஓகே, பத்தியா? நான் தப்புன்னு சொன்னா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்குமா? பத்தியா? ஆமா. ஓய்வு நாள் என்பது என்ன? ஓய்வு நாள் ஐயோ ஒரு விஷயத்த ஒரு வசனத்தை எத்தனை முறை படிக்க வேண்டி இருக்குது? ஒரு வாட்டி தான் படிக்கிறீங்க, ஆனா 2வது முறை படிச்சீங்கல்ல? ஆமா. அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் 2 முறை 3 முறை படிச்சேன்னா எவ்வளவு மணி நேரம் நீங்க எனக்கு செய்தி கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கணும்? நான் கேட்ட கேள்வி, நீங்க ஒவ்வொரு வசனத்தை 3 முறை 4 முறை படிக்கணும்னா எனக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுக்கணும்? நிறைய டைம் கொடுக்கணும், கரெக்டா? ஆனா எவ்வளவு நேரம் கொடுத்துக்கிறீங்க இப்போ? புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப ஓய்வு நாள் என்பது அடையாளம். இப்ப கல்யாணமானவங்க இருக்கீங்க இல்லையா, கல்யாணத்துக்கு எதுங்க அடையாளம்? என்னமா கல்யாணத்துக்கு எதுங்க அடையாளம்? ஐயோ, தாலி, கரெக்டா? தாலி தானே அடையாளம். அப்ப ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த உறவுக்கு எது அடையாளமாக ஆண்டவர் நமக்கு சொல்றார்னா ஓய்வு நாளை தான் அடையாளமாக சொல்லுகிறார். அப்போ ஓய்வு நாள் என்பது என்ன? அடையாளம். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தயவு செய்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வேதம் ஆழங்களை புதைத்து வைத்திருக்கிறது. புதை பொருளை நாம் தோண்டி எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் ஆண்டவரோடு நல்ல உறவில இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே ஆலயத்தை கட்டுவதனால அது நடந்து விடாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒப்பு கொடுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா அன்பு கூறுவே
இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆழமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இன்னும் உங்களை எபினேசரே எபினேசரே இன்னும் ஆராதிப்பேன் அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 என்னை கட்டினே என்னை என்னை கட்டினே உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழுமனத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகத்திலே ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகத்திலே சுகத்திலே ஆராதனை